யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட உள்ள மாற்றம். சரியான பாதையில் பயணிக்கின்றது அனுரா அரசு. புகழாரம் சூட்டும் ரணில். பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா ஓய்வு. இலங்கையர்களுக்கு இலவச விசா இந்தியாவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ஜுனா எம்பி. பல மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் அடுத்த வருடம் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம். கடந்த கால அரசாங்கத்தின் மின்சார வாகன இறக்குமதி திட்டம் குறித்து வெளியான தகவல். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய இலங்கையின் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் மாத்தளை விமான நிலையம் அவசர தரையிறக்கம் தரைவழி வலிமையான விமான போக்குவரத்து உகந்த நிலையில் இல்லை என்பது சர்வதேச விமான போக்குவரத்து நிபுணர்களின் கருத்து. இதன் அடிப்படையில் இலங்கையின் ஏனைய 2 சர்வதேச விமான நிலையங்களான கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தற்போதைக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2ஆம் முனையம் உள்ளிட்ட பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. அதே அடிப்படையில் பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளும் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல் கசிந்திருக்கின்றன. அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான பாதையில் பயணிப்பதாக முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் 7வது விரிவுரையில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கின்ற போது 2040ஆம் ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும்போது அதனூடாக இலங்கைக்கு பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையே கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடல் வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி உரிய பாதையில் பயணிக்கின்றது என்பது நன்கு புலப்படுகின்றது. தற்போது தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது $1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. இதன் மூலம் பிராந்திய ரீதியில் இலங்கை பல நன்மைகளை அடையும் என தாம் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். ஜெனரல் சவேந்திர சில்வா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் இலங்கை ராணுவ செயல்பாட்டு சேவையில் இருந்து ஓய்வு பெற உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடித்திருந்தார். புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மேலும் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானம் மேற்கொள்ளவில்லை. இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் வினவிய போது அதனை தொடர்வது அல்லது இல்லாதொழிப்பது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவாக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இது ஏதுவாக அமையும் என்று வெளிவிவகார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, சீனா, இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாடுகளோடு நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், டென்மார்க், போலந்து, கசகஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம், நேபாளம், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான், பிரான்ஸ், செக் குடியரசு, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், பெலராஸ், ஈரான், ஸ்வீடன், கட்டார், ஓமன், பஹ்ரைன் மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இந்த இலவச விசா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையிலேயே இலங்கை பிரஜைகளுக்கும் இலவச விசா வழங்குவது குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கையின் இந்த கோரிக்கை தொடர்பில் இந்தியா ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார்.
கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்களை இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். அத்துடன் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து தேசிய அரசாங்கம் திடமான தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமநாதன் அர்ச்சுனா மேலும் தெரிவித்திருக்கின்றார். கருவாய் ஏற்றுமதி மூலம் 2030ஆம் ஆண்டளவில் வருடத்திற்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களில் ஒன்றான கருவா செய்கையை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கருவா அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனக லிந்தர இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது கருவா ஏற்றுமதியினால் இலங்கைக்கு வருடத்திற்கு 250 மில்லியன் டாலர் வெளிநாட்டு செலவாணி கிடைப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையின் பிரதான பெருந்தோட்ட பயிராக கருவா உற்பத்தியை முன்னேற்றுவதற்கு 2025ஆம் ஆண்டிலிருந்து புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது எனவும் கூறியுள்ளார். இதன்படி இதுவரை கிடைக்கப்பெற்ற வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வருடத்திற்கு 25,000 மெட்ரிக் டன் கருவா உற்பத்தி செய்யப்படுவதுடன் அதில் 19,000 மெட்ரிக் டன் வரை ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிய வருகின்றது. கடந்த அரசாங்க நிர்வாகத்தின் சர்ச்சைக்குரிய மின்சார வாகன இறக்குமதி திட்டத்தின் கீழ் 2 நிறுவனங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இந்த வசதியை வழங்குவதற்காக 31 நிறுவனங்கள் தம்மை பதிவு செய்திருந்த போதும் குறித்த 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கண்டறிந்துள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டிற்கு அனுப்பும் வெளிநாட்டு பணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மின்சார வாகன அனுமதிகளை வழங்குவதற்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தது. எனினும் இந்த திட்டத்தின் கீழ் ஓட்டோ கேபிடல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 335 அனுமதிகளுக்கும் ஓவர்லேண்ட் ஓட்டோ மொபைல் 305 உரிமதாரர்களுக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்து வழங்கியுள்ளன. அதன்படி குறித்த 2 நிறுவனங்களுக்கு மொத்தம் அனுமதிகளில் 64% வழங்கியுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 375 மின்சார வாகனங்கள் மட்டுமே ஜூலை மாதம் 9ஆம் தேதி நிலவரப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் வாகன உரிமதாரர்களினால் 84 வாகனங்கள் 3ஆம் தரப்பினருக்கும் வழங்கப்பட்டுள்ளன.